Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் டிசைனர் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான AI ஜெனரேட்டட் டிசைன்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஃபர்தரா எப்படி மாடிஃபை பண்ணலாம்ங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, MS Designer search பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் வெப் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் டிசைனர் என்ன மாதிரியான வெப் அப்ளிகேஷன்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு கிராஃபிக் டிசைனிங் டூல். AI யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சோஷியல் மீடியா போஸ்ட், இன்விடேஷன்ஸ், டிஜிட்டல் போஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் மற்ற கிராஃபிக்கல் கண்டென்ட்டை ஈஸியாக நாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீன்லேயே நமக்கு தேவையான டிசைன்ஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட்டை இங்கே நாம் என்டர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரியான டிசைன் வேணுமோ அந்த டிசைனை பேஸ் பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை நாம் என்டர் பண்ணி ஆகணும். இதில் ஒருவேளை உங்களுக்கு ஐடியா பத்தலை அப்படின்ற பட்சத்தில் ரைட் சைடில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு டிசைனுக்கு மேலே மவுஸை நம்ம கொண்டு போகும்போது என்ன மாதிரியான டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அங்கே கொடுத்துருக்குறாங்க, எப்படி டெக்ஸ்ட்டை கொடுத்தாங்க, அதுக்கு எப்படி டிசைன் நமக்கு ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி, இந்த இன்ஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட்டை அந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம பர்ஃபெக்டாக இங்கே நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை என்டர் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம ஜெனரேட் கொடுக்கலாம். ஸோ அப்போது நம்ம என்ன டெக்ஸ்ட்டை கொடுத்தோமோ அதுக்கு ரிலேட்டபிளான ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துடும். ஸோ வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. சில டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா மோஷன் இருக்கும். ஸோ அப்படி மோஷனோடு உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எதிர்பார்த்த ஒரு இமேஜ் வரல, உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் டிசைனரோட ஐக்கன் அந்த லோகோ பார்த்திங்கன்னா இதுதான், பட் அந்த லோகோவோட நமக்கு ஒரு டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லோகோ நமக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆஸ் அ இமேஜாக இருக்குது. ஸோ அந்த இமேஜ் நம்மளுடைய லோக்கல் சிஸ்டமில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆட் இமேஜ் கொடுத்து அந்த லோகோவை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆட் பண்ண இமேஜ் அப்லோட் பண்ண உடனே பார்த்தோம்னா நமக்கு திருப்பி ரீஜெனரேட் ஆகும். ஸோ திருப்பி நமக்கு டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு விதமாக பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு, நாம் கொடுத்த இமேஜோடு சேர்த்து. ஸோ நம்ம கொடுத்த இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. போன வாட்டி கம்ப்ளீட்டாக லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது, பட் இந்த வாட்டி பார்த்தோம்னா போர்ட்ரேட், ஸ்கொயர், இப்படி நிறைய விதமான சைஸ் வேரியேஷன்ஸில் இருக்கு இல்லையா. காரணம் ஜஸ்ட் நம்ம சைஸ்க்குள்ளே போயிட்டு ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்த ஸ்கொயர் மாதிரி தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இல்லை போர்ட்ரேட் வேணும், இல்லை லேண்ட்ஸ்கேப் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு தேவையான டிசைன்ஸ் வந்தாச்சு. சில டிசைன்ஸ் பார்த்தோம்னா மோஷனோடு இருக்குது, சிலது மோஷனோடு இல்லை ப்ரோ எனக்கு எல்லாமே மோஷன்ஸோடு தான் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண அந்த ப்ராம்ப்டில் வித் மோஷன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாலே போதும். ஸோ அப்போ நமக்கு ஜெனரேட் ஆகிற எல்லா டிசைன்ஸும் மோஷன்ஸோடே பார்த்தீங்கன்னா வரதுண்டு. வித் மோஷன்ஸ்ன்னு கொடுக்க வேண்டாம், வித் மோஷன் மட்டும் கொடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வருது. ஸோ இப்போ ஜெனரேட் ஆகிருக்கிற எல்லா டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா மோஷனோட அந்த மூமெண்ட்டோட அந்த அனிமேஷனோட பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் எது நமக்கு வேணுமோ தாராளமாக நம்ம இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த டிசைன் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜெனரேட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த டிசைன் மோஷனோடு இருக்கிறதுனால ஸோ நமக்கு டவுன்லோடோட ஃபார்மெட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு பார்த்தோம்னா அது MP4 குவாலிட்டி தான், MP4 ஃபார்மெட் தான் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட். ஸோ அதையே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வாட்டர் மார்க் வேண்டாம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கேருந்து இந்த இமேஜை, இந்த டிசைனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாம் ஓகே ப்ரோ, பட் எனக்கு இந்த லோகோ வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு தேவையான ஒரு இமேஜை நான் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் டிசைனர். ஸோ இங்கே நமக்கு DALL-E 2ஓட சப்போர்ட் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான இமேஜை AI யூஸ் பண்ணி DALL-E 2 யூஸ் பண்ணி நமக்கு தேவையான இமேஜை ஜெனரேட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நம்ம என்ன டெக்ஸ்ட்டை கொடுக்குறோமோ அதுக்கு ரிலேட்டபிளாக பார்த்திங்கன்னா நிறைய கைடன்ஸ் நமக்கு இருக்குது. பட் நமக்கு தேவை கலர்ஃபுல்லான ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ நமக்கு வெறும் அந்த லோகோவுக்கு பதிலாக நமக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டையும் அந்த இமேஜையும் நம்ம இங்கேயே ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு 3 இமேஜஸ் பார்த்தோம்னா ஆஸ் அ ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த சென்டர் ஒன் பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு கொடுத்த அந்த டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு இந்த டெக்ஸ்ட், இந்த இமேஜ் வந்தாச்சு. ஸோ இதோட சேர்த்து நம்ம ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ
ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான இமேஜ் உங்ககிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நமக்கு இங்கே எல்லா சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிசைன்ஸ் வித் மோஷனோட பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இல்லை நமக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிற பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரி, இப்போ நமக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவை. எதை பேஸ் பண்ணி? ஹாப்பி பர்த்டே கேரன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு மோஷனோட பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் நம்ம ஜெனரேட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஒரு இமேஜையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்லேயும் சைஸ்லேயும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்தாச்சு. நாம் ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ செலக்ட் பண்ண கையோட டவுன்லோட், பட் இந்த வாட்டி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே, ஐ மீன் இந்த கேன்வஸில் நம்ம என்ன மாதிரியான டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸை கொடுக்குறோமோ அதுக்கு ரிலேட்டபிளான டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிசைன் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு பர்ஃபெக்டாக ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வேளை க்ளோஸ் பண்ணி இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இந்த ஐடியாஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஒரு சில விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் டெம்ப்ளேட்டாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம MS பவர் பாயிண்டில் பார்த்தோம்னா டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷனாகவும் பார்க்குறோம். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு டெக்ஸ்ட் கேட்டகரியே பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. ஸோ ஒரு வேளை நீங்களே ஹெட்டிங், சப் ஹெட்டிங் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இல்லை ப்ரீ டிசைன்டு டெக்ஸ்ட் ஏற்கனவே இருக்குது இல்லையா, இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும் போதே கேன்வஸில் என்ட்ரு ஆயிரும். ஃபர்தராக நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க, இல்லை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாண்ட் ஆர் எனிதிங் எதை சேஞ்ச் பண்ணுறீங்களோ தாராளமாக இங்கேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான கலர்ஸ் இந்த இமேஜில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலர் பேலட்குள்ளே போங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஐ ட்ராப்பர் டூல் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கலர்ஸை இருந்து தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பட் கலர் நமக்கு சூட்டபுளாக இல்லைனாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். டிசைன் எல்லாமே ஓகே, பட் எனக்கு அந்த கலர் தீம் தான் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பிராண்ட் கிட்குள்ளே போங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான பிராண்டை நீங்கள் ஆட் பண்ணவும் செய்யலாம். ஸோ நமக்குன்னு ஒரு லோகோ இருக்கும், நமக்கு ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ அந்த பிராண்டுக்குன்னு ஒரு சில கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறது உண்டு. ஸோ அப்படியும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கலர்ஸ் ஆட் பண்ணலாம். பட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நமக்கு ஏகப்பட்ட கலர் பேலட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறது உண்டு. ஸோ இங்கே உங்களுக்கு எது தேவையோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது கலர்ஸை மட்டும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாத்தையுமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது இருக்கும். ஒரு வேளை அண்டு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நமக்கு அண்டு ஆப்ஷன் மேலே இருக்குது. ஈவன் நீங்கள் Ctrl+Zங்கிற ஷார்ட்கட்டையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு வேளை நீங்கள் ஒரு blank கேன்வஸ்குள்ளே வரீங்கன்னா அப்போ நமக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் தேவையான டெம்ப்ளேட்ஸை சர்ச் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை நான் எனக்கு தேவையான மீடியாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன், இமேஜஸ் எல்லாத்தையும் உள்ளே இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் மை மீடியா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். பட் நல்லா கவனிங்க, நாம் இம்போர்ட் பண்ண இமேஜில் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் இருந்துச்சு, பட் இங்கே பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இமேஜுக்குன்னு ஃபர்தராக ஒரு சில டூல்ஸ் இருக்குது அண்ட் எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே நமக்கு எரேஸ் ஆப்ஷன் இருக்குது, ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது, பிளர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்படி உங்களுக்கு ஏதாவது தேவைங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, நம்ம செலக்ட் பண்ணுற டெக்ஸ்ட்டோ இமேஜோ இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா இன்ஸ்பயர் மீ அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஸோ இது பார்த்தோம்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்தராக ஒரு சில கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறது உண்டு. பட் அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறோம்னா அந்த இமேஜுக்கும் பார்த்தோம்னா இன்ஸ்பயர் மீ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ முன்னாடி விட இப்போ இந்த இமேஜில் பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த கலர் கரெக்ஷன் நல்லாவே பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா விஷுவல்ஸ். ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கவும் முடியும். ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கிராஃபிக்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, எது வேணுமோ இங்கேருந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் சம்டைம்ஸ் நாம் ஆட் பண்ணுற இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ மை மீடியாக்குள்ளே போயிட்டு நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண இந்த இமேஜ் நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். நாம் ஆட் பண்ணுற இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் இந்த இமேஜ் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள், ரீசைஸ் பண்ணுங்கள், எல்லாம் ஓகே. பட் குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை அந்த க்ராப் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள், இல்லை க்ராப் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கனாலே அங்கே உங்களுக்கு இந்த க்ராப்பை ரீசெட் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபர்தராக அந்த இமேஜுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீங்கள் என்ன விதமான எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ண இந்த போஸ்ட்டில் ஆக்சுவலாக எந்த விதமான மோஷனும் இல்லைங்கிறதுனால நம்ம டவுன்லோட் பண்ணும் போது ஆஸ் அ PNG தான் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட். ஒருவேளை உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னா மேக் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இல்லை PNG வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் JPEG அண்ட் PDF இருக்குது. மோஷன் ஆட் பண்ணால் உங்களுக்கு MP4ம் பார்த்தீங்கன்னா சஜஷனில் வரது உண்டு. மற்றபடி ஒரு நியூ டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஈவன் நாம் க்ரியேட் பண்ண இந்த ஃபைலோட ட்ராப் டவுன்லேயும் பார்த்தோம்னா
ஸ்டார்ட் அ நியூ டிசைன் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ரீசைஸ் பண்ண விரும்புகிறீங்கனாலும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. அண்ட் மை டிசைன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணமோ அது எல்லாமே பார்த்தோம்னா இங்கே பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கும். ஃபர்தராக நம்ம இங்கேருந்து எடுத்ததை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.